இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேதி போட்டு அட்வான்ஸ் வாங்குனீங்களோ, கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களோ, இந்த இடம் அந்த நிமிஷத்துல இருந்து இருந்துதான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அன்னைக்கு மீதி பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருங்க. இப்போ கலாட்டா எதுவும் பண்ணாம இடத்தை காலி பண்ணுங்க. ஐயா, யார் இந்த பொம்பளை? உங்களையே நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறா? ஐயா, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவங்கள நான் பாத்துக்கிறேன். ஐயா, இல்ல இருங்க, இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம்தான். இத பாருங்க, இது எங்களோட பூர்வீக இடம். உங்களுக்கு இடத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க ஒரு ஆளை அனுப்பி என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிருக்கீங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அதனால உங்க ஆளை அனுப்பி வைங்க, நான் அட்வான்ஸ திருப்பி கொடுக்கறேன். இதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணுமா? பணத்தை திருப்பி வாங்குற ஐடியா எனக்கு இல்ல. இந்த இடம் என்னோடது. அது நடக்காது. யோ, என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. சாயங்காலத்துக்குள்ள வேலை முடியணும். வேலையை ஆரம்பிங்க. சரிங்க மேடம். இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. எங்க இடத்துல காலை வச்சீங்க, நடக்கிறதே வேற. சிவா, நம்ம ஆளுங்களை வச்சு அந்த போர்டை புடுங்கி எடுத்து நம்ம போர்டை நட்டு வை. சரிங்கண்ணா, வாங்க மாமா. ரகுராம், இது உங்களுக்கு நல்லதில்ல. அததான் நான் உனக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கே இவ்வளவுனா இடத்து சொந்தக்கார எனக்கு எவ்வளவு இருக்கோ? இப்போ இது எனக்கு சொந்தமான இடம். என்னம்மா எங்க ஐயாவே ஏத்து பேசுற நீ? இதெல்லாம் நல்லதில்ல. ஒழுங்கா வீடு போய் சேரு.